ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2 வீக்ஸா நடந்த ஐபிஎல் அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். இது ஐபிஎல் அப்டேட்ஸா இல்ல இன்ஜுரி அப்டேட்ஸா அப்படின்னு எனக்கே தெரியல. ஏன்னா பிளேயர்ஸ்லாம் அந்த அளவுக்கு இன்ஜுரிஸ் ஆயிருக்காங்க. இந்த ஐபிஎல்ல யூனிக்கா ஒன்று நடக்க போகுது. என்ன அப்படின்னா 10 டீமுக்கும் இந்தியன் பிளேயர் தான் கேப்டனா இருக்க போறாங்க. இன்ஜுரிஸ் கேட்டகரியே 3ஆ பிரிச்சு சொல்றேன். அதுதான் உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா புரியும். இன்ஜுரிஸ்னால ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மேட்ச் நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. இன்ஜுரிஸ்னால நான் இந்த ஃபுல் சீசனுமே ஆட மாட்டேன் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க. தேர்டா புது கேட்டகரி ஒன்று இருக்கு. என்னன்னா, எங்க கிரிக்கெட் போர்டில் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கு, அதனால கொஞ்ச நாள் கழிச்சு தான் நான் வந்து ஆட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், இன்ஜுரினால கொஞ்ச நாள் விளையாட முடியாது அப்படின்னு யார் யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். பேட் கமின்ஸ், இவர் ஆஸ்திரேலியா டீமோட கேப்டன். எஸ்ஆர்எச்சுக்கும் இவர் தான் கேப்டனாக இருக்காரு. இப்போ இன்ஜுரினால கொஞ்சம் மேட்ச் ஆட முடியாது அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு எஸ்ஆர்எச்சுக்கு கேப்டன் இஷான் கிஷன். நெக்ஸ்ட், ஆஸ்திரேலியாவோட ஸ்டார் பவுலர் ஜாஷ் ஹேசிலுட். இவர் தான் போன வாட்டி ஆர்சிபி கப் அடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தார். ஹேசிலுட்டும் எனக்கு இன்ஜுரி, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மேட்ச் நான் ஆட மாட்டேன், அப்புறமா தான் வந்து நான் ஜாயின் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்த 3 பேரும் ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ். பத்திரானா, மலிங்கா, ஹசரங்கா. பத்திரானா வந்து இப்போதான் சிஎஸ்கேலேருந்து கேகேஆருக்கு போனான், அதுக்குள்ள இன்ஜுரின்னு போயிட்டான். ஹசரங்கா எல்எஸ்டியில் இப்போதான் ஜாயின் பண்ணான், அதுக்குள்ள அவனும் இன்ஜுரி அப்படின்னு போயிட்டான். மலிங்காவோட சிஷியன் குட்டி மலிங்கா அப்படின்னு எஸ்ஆர்எச்ல நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான். திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவனுக்கு இன்ஜுரின்னு கொஞ்சம் லேட்டாக தான் 3 பேரும் வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. இப்போ பார்த்த 5 பேருமே இன்ஜுரியான பிளேயர்ஸ் தான், ஆனால் திருப்பி ஐபிஎலுக்கு வந்துடுவாங்க. இனிமேல் பார்க்க போறவங்க ஃபுல்லா இன்ஜுரினால இந்த சீசனே அவாய்ட் பண்ண போறாங்க. யார் யாருன்னா, நேதன் எலிஸ், சாம் கரன், ஹர்ஷத் ராணா, ஜாக் எட்வர்ட்ஸ், ஆடம் மில்னே. என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப ஹெவி இன்ஜுரியில் இருக்காங்க போல இருக்கு, வரவே மாட்டான்டா அப்படின்ட்டாங்க. நேதன் எலிஸ் போன சீசன்ல நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணான். சாம் கரன் திருப்பி சிஎஸ்கேலேருந்து ஆர்ஆருக்கு போய் இப்பதான் ஜாயின் பண்ணான், அதுக்குள்ள என்னால இன்ஜுரி அப்படின்ட்டான். ஹர்ஷத் ராணா T20 வேர்ல்டு கப்லேருந்தே இன்ஜுரியில தான் இருக்கான், இன்னும் அவனுக்கு கியூர் ஆகல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 3 பேரும் ஒரு கேட்டகரி. என்ன அப்படின்னா, மேட்ச்ல அவங்க இருப்பாங்க, நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா அடுத்த 2 பேரு மேட்ச்ல இருப்பாங்களா இல்லையா அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. யார் யாருன்னா, ஜாக் எட்வர்ட்ஸ் அண்ட் ஆடம் மில்னே. இவங்க இந்த ஐபிஎல்ல இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். எப்படி கண்டிப்பா இவங்களை எடுக்க மாட்டாங்க. இன்ஜுரி ஆகி வீட்டுக்கு போறது நல்லதுதான், வேற பிளேயர்ஸ்க்காவது சான்ஸ் கிடைக்கும். மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் அதர்வா 30 லட்சத்துக்கு பேஸ் பிரைஸ்ல எடுத்தாங்க. ஆனா அவருக்கும் இன்ஜுரி ஆயிடுச்சு. எதுக்காக இந்த பிளேயரை மட்டும் தனியா எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேயர் தான் பெரிய பிளேயரா மாத்துவாங்க. இதெல்லாம் கூட ஓகே, இன்ஜுரி, அதனால அந்த பிளேயர்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு ஒத்துக்கலாம். மிச்சில் ஸ்டார்க் ஒர்க்லோட் அதிகமா இருக்கு எங்க கண்ட்ரியில அப்படின்னு, எனக்கு பிரேக் வேணும், நான் சில மேட்ச் ஆட மாட்டேன், அதுக்கப்புறமா தான் வந்து ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு புதுசா சொல்லியிருக்கான். தலைவன் வேணும்னு தான் அப்படி பண்றான் போல. ஆர்சிபி டீம்லேருந்து நாங்கள் யாஸ்டரெல்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்னு அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. ரீசெண்ட் நியூஸ் என்னன்னா, ஆகாஷ் தீப் இந்த சீசனில் ரூல்ட் அவுட் ஆகிட்டாரு இன்ஜுரினால அப்படின்னு இப்போதான் நியூஸ் வந்துச்சு. எந்த இன்ஜுரியுமே இல்லாத 2 டீம்ஸ் இருக்காங்க, மும்பை இந்தியன்ஸ், குஜராத் டைட்டன்ஸ். இவங்க 2 பேரும் தான் ஜாலியாக இருக்காங்க. ஒரு புது அப்டேட் சொல்கிறேன். ஒரு மேட்சுக்கு ஆன்ஃபீல்டு அம்பையருக்கு 3 லேக் சேலரி, 4th அம்பையருக்கு 2 லேக் சேலரி. 4th அம்பையர் அப்படின்னா ஆன்ஃபீல்டு அம்பையருக்கு வாட்டர் பாட்டில், பாலை செலக்ட் பண்ணி ஆன்ஃபீல்டு அம்பையருக்கு கொண்டு வந்து தருது. இதெல்லாம் தான் 4th அம்பையரோட வேலை. இந்த வீடியோவை ஐபிஎல் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ் பற்றின என்ன கொஸ்டின் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.